சீமான் அவர்கள் திடீர்னு தம்பி மேல ஒரு பாசத்த காட்டுறாரு. இது நாள் வரைக்கும் இந்த பக்கமும் போவோமா, அந்த பக்கமும் போவோமா, நடுவுல நின்னா லாரியில அடிபட்டுருவேன் அப்படின்னு சொன்னவரு, திமுக தான் என்னுடைய எதிரி, விஜய் தம்பி அப்படின்னு சொல்றாரு. நீங்க தம்பி வந்து அதிமுகவுக்கு போவேன்றீங்க. அவரு தம்பிங்கிறப்போ, தம்பி அழைக்கிறாரோ சீமான் மீண்டும்? சீமானுக்கு வேற என்ன வாய்ப்பு இருக்கிறது? இனி எத்தனை முறை தனியாக நிற்பார்? நான் அதிகபட்சம் அவர் தனியாக நிற்கிற போது அவரை தனியாக விட்டுட்டு கட்சிக்காரன் முறை கிளம்பி போகிறானா இல்லையா? இப்போ அவர் கட்சிக்காரங்க பல பேர் கிளம்பி போயிட்டு இருக்காங்கல்ல. தனியாக தேர்தலில் நின்று வெல்ல முடியாது என்பது கட்சிக்காரனுக்கு புரியுது, அவருக்கு புரியல. அப்போ கூட்டணியே இல்லாமல் வெல்ல முடியாது தமிழ்நாட்டில் தேர்தல் அரசியலை ஒரு நாளும் சீமான் வெல்ல முடியாதுங்கிறது நிரூபிக்கப்பட்டு விட்டது. அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக தனித்து நின்று தானே 8% வரைக்கும். அதனால் என்ன பிரயோஜனம்? அதிகார மையத்தை உங்களால் நெருங்க முடியுமா? ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இல்லாத கட்சியாக இருந்துக்கிட்டு, நாடாளுமன்ற உறுப்பினர் இல்லாத கட்சியாக இருந்து கொண்டு நீங்கள் சொல்கிறத யார் கேட்பா? ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சொன்னால் அந்த பகுதி சார்ந்தவர்கள் அதிகாரிகள் கேட்பாங்கல்ல. உங்களால் எதை செய்ய முடியும்னு கேட்குறேன். உங்களால் எந்த திட்டத்தை கொண்டு வர முடியும்? எதையுமே செய்ய முடியாது. அப்போ வெறுமனே வாய்ச்சவுடால் பேசிக்கிட்டு, வீரவசனம் பேசிக்கிட்டு, இப்படியே வந்து நீங்கள் வந்து சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங் ஆகிட்டு இருந்தால் கட்சி வளர்ந்துருமா? கட்சி விட்டு ஏன் கும்பலாக போகிறான்? கட்சி அவரால் நடத்த முடியல. அதனால் அவருக்கு வேறு வாலி இல்லை. திமுக எதிர்ப்பு தான் அவருக்கு கொள்கைனா, திமுகவை எதிர்ப்பவர்கள் அனைவருமே அவருக்கு நட்பு சக்தி தான்.